ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட உங்களை இந்த நிகழ்ச்சி மூலியமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேதத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் கடைசி பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் பேசின கடைசியான வார்த்தை. இந்த பூமியில் அவர் 33 வருஷம் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்துல வாழ்ந்தார். மனித அவதாரம் எடுத்தார். அவர் சிலுவையில் போய் தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உயிருள்ளோராக 40 நாள் தரிசனமானார். அந்த 40 நாள் பிறகு இயேசு பரலோகம் போகும்போது அவர் பேசின கடைசி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருப்பீர்கள். இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், அநேக தேவ ஜனங்கள், அநேக ஊழியர்காரர்களும் கூட சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பரிசுத்தாவினுடைய பலன் இல்லை. ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால், ஆவியனுடைய ஒத்தாசை இல்லாவிட்டால் நம்மளால சாட்சியா இருக்க முடியாது. எருசலேம் என்று சொன்னால் நாம் வசிக்கிற பகுதி, நம்முடைய வீடு, நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலத்துல நாம் சாட்சியா இருக்க வேண்டும். யூதாயா என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம வாழ்கிற இந்த மக்கள் மத்தியில. சமாரி என்று சொன்னால் புறஜாதிகள் மத்தியில, இந்த பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கும் நாம் சாட்சி இருக்க வேண்டும். அதற்கு பரிசுத்தனுடைய பலன் வேண்டும். அவர் அழகானவர், அவர் தேற்றரவாளன், சத்தியத்தின் ஆவியானவர். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக 120 பேர் சீஷர்கள் மேலறை வீட்டில் 10 நாட்கள் காத்திருந்து ஜெபித்தார்களாம். என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அக்னிமயமான நாவுகள் ஒவ்வொரு மீது வந்து அமர்ந்தது. எல்லாரும் பற்பல பாஷைகளை பேசினார்கள். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் பேதுரு தைரியமா எழுந்து சொல்லுகிறார், நீங்க இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், அவரை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நான் சாட்சி என்று சொல்லுகிறான். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? பரிசுத்தாவினால் வந்த பலன். இயேசு கூட இருக்கும் போதே கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை விட்டு ஓடி போனான். இயேசுவை தெரியாது என்று சொன்னான், மறுதலித்தான். ஆனால் இப்போது அவனுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வந்தது தெரியுமா? பரிசுத்தாவினுடைய பலன், அந்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அன்பு சகோதரனை. காத்திருங்கள், கேளுங்கள், ஆண்டவர் நிச்சயம் தருவார். இயேசு சொல்லுகிறார் லூக்கா 11ஆம் அதிகாரத்துல, கேளுங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இடத்துல ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் தேலை கொடுப்பானா? அன்பு சகோதரர்களை, முட்டையை கேட்டால் அவன் என்ன கொடுப்பான்? நல்ல ஈவுகளை கொடுப்பான் அல்லவா? அதே போலதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்துல பரிசுத்தாவை கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் தாகமா இருங்கள், வாஞ்சையா இருங்கள். தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார். வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளை ஓட பண்ணுகிறார். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் முழங்காலில் நின்று அனுதினமும் காலை வேளையில என்னை அபிஷேகத்தால் நிரப்பும், புதிய பலத்தால் என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லுங்கள். இந்த உலகத்தை வெறுத்து விடுங்கள், பாவத்தை வெறுத்து விடுங்கள், இயேசுக்காக சாட்சியா வாழ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானுடைய பலன் ஒவ்வொரு மீது இறங்கட்டும். இயேசு சுவாமி, நீங்க சொன்னீங்களே பரிசுத்தாவின் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சி பார்க்குற பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்பும், பரிசுத்தாவினால் நிரப்பி அவர்கள் இருக்கிற இடத்துல சாட்சியா வாழட்டும். இயேசுக்கு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழட்டும். ஒவ்வொருவரையும் அபிஷேகத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.